மெயின் எல்லாரும் நம்ம துதிக்கிறதற்காக வந்திருக்கிறோம். நம்ம வந்துட்டு இன்னும் அநேக ஜெபத்திற்காக துதிக்கணும். இன்னும் உற்சாகமாக துதிக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவரை மட்டுமே இன்னைக்கு தேட வந்திருக்கோம். அவரை மட்டுமே தேட வேண்டும். அல்லேலூயா. முன்னர் பாடல் பாடலாம். அதற்கு முன்பாக உங்கள் மத்தியில் நான் ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. நேற்றைய முந்தின நாள் வந்து நான் ஈவினிங் வந்துட்டு ஃபோனில் யூடியூப்ல வந்து வீடியோஸ் அதிகம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறப்ப ஒரு 20 வயதுலேருந்து 25 வயதிற்கு மேற்பட்ட வாலிபர்கள் அநேகம் பேர் வந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறதா இருக்கட்டும், அவரை ஆராதிக்கிறதா இருக்கட்டும், அவரை வந்துட்டு துதிக்கிறதா இருக்கட்டும், பிரசங்கம் பண்ணுறதா இருக்கட்டும், இதையெல்லாம் பார்க்கும்போது என் மனதுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஆண்டவரே, நான் என்னைக்கு இப்படி உங்களுக்காக ஊழியம் பண்ண போகிறேன், நான் எப்போ உங்களுக்காக இப்படி வந்து ஆராதிக்க போகிறேன்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இதற்கு முன்னாடி அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு ஏற்பட்டது கிடையாது. அப்போ நான் அன்னைக்கு இரவே நான் வந்து ஜெபம் பண்ணேன் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு, எனக்கு இப்படி உங்களுக்காக ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டிருக்கு. ஆனால் இது என்னோட சித்தம் இல்லை, அவர் அழைக்கணும். இது என்னோட சித்தம் கிடையாது, உம்முடைய சித்தம். உமக்கு இது சித்தமாக இருந்தால் மட்டும் என்னைய வந்துட்டு இதை வெளிப்படுத்துங்க, உணர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். மறுநாள் காலையில் நான் கொஞ்சம் பலவீனமாக இருந்தேன். அப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் வந்துட்டு சும்மா உட்காந்துருந்தேன். அப்போ திடீர்னு வந்து டேடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு. அம்மா, இந்த மாதிரி நாளையிலேருந்து நீங்கள் சபையில் வந்து வர்ஷிப் லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆராதிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ நான் சரி டேடி நான் சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து நான் உட்காந்துருக்கேன். ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு, நான் இதற்காக நேற்று இரவு ஜெபம் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு, நினைவுபடுத்தினார். அந்த காரியத்தை நான் மறந்து விட்டேன். நான் நினைவுபடுத்தி இதனோடு இணைத்து கர்த்தர் எனக்கு வந்து ஞாபகப்படுத்தினார், வெளிப்படுத்தினார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய சித்தம் வந்துட்டு இவ்வளோ அழகாக கர்த்தர் வெளிப்படுத்துவார் என்பதை நான் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காத காரியம். ஐ காண்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். இன்ன வரைக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் எனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்தது கிடையாது. அவர் வெளிப்படுத்தின நான் உணர்த்தின உடனே எனக்குள்ள ஒரு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்ட உடனே கைகாலெல்லாம் நடுக்கமாயிற்று. இப்படிப்பட்ட அனுபவம் நான் இதற்கு முன்னாடி அனுபவித்ததே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை குறித்து டேடி கிட்ட பேசினேன். அப்போ அவர் சொன்னார், நான் இன்னைக்கு காலையில் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட வந்து வேதனையாக தான் சொல்லலான்னு வந்தேன், ஆனால் வந்துட்டு ஆண்டவர் உனக்கு இப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால நான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் சாட்சியாக நிற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன். இன்னும் என்னைய அநேக ஊழியங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்த நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். நம்ம வந்து கடந்த வாரம் பாடின அதே பாடல், ஜீவநாதா ஜீவநாதா உன் திரு ரத்தம் தந்தென்னை மீட்டெடுத்தவரே மீட்டெடுத்தீர் என்னையும் என்கிற பாடலை நம்ம எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாம். துதி செய்ய தொடங்கியதுடன் அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. ஆமென். அதனால வந்துட்டு நம்ம துதிக்க அவ்வளோ வல்லமை உண்டு. நம்ம எல்லாரும் கரங்களை உற்சாகமாக தட்டி நம்ம பாடலாம். ஜீவநாதா ஜீவநாதா
ஓர் ஆயிரம் நன்றி. பாடலாமா? நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. பராக்கிரமம் அல்ல, கையின் பலன் நான் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தியதே. பராக்கிரமம் அல்ல, கையின் பலன் நான் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தியதே. நிற்பதும் கிருபையால், கிருபையால், தேவ கிருபையால், நடக்கும் தயவால், தயவால், நித்திய தயவால். பாடலாமா? நிற்பதும் நிற்பதும் கிருபையால், எல்லாம் அவருடைய கிருபை. கிருபையால், தேவ கிருபையால், நடக்கும் தயவால், தயவால், நித்திய தயவால். நிற்பதும் கிருபையால், கிருபையால், தேவ கிருபையால்,